சனி பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்ச காலகட்டத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கும்ப ராசி அதிபதியே சனி பகவான் தானுங்க. கும்ப ராசி அதிபதி சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வக்ரம் அடைஞ்சார் ஜூன் மாதம் 19ஆம் தேதி. அப்போது ஜூன் மாதத்துக்கு 19ஆம் தேதினா ஆணி மாதத்துக்கு 5ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைந்தார். வக்ர காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 139 நாட்கள். இந்த 139 நாட்கள் நமக்கு எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாக கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல் நட்சத்திரம் வசுக்கள் அப்படின்ற கடவுள் பிறந்த நட்சத்திரம் தானுங்க. அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம். நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரம் சனீஸ்வரனுக்கு அடுத்தது. அந்த ஈஸ்வரர் பட்டம் வாங்கிய ஒரே ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யமனேஸ்வரர். அப்போது அந்த யமனேஸ்வரர் பிறந்த நட்சத்திரமும் சதய நட்சத்திரம். அதுபோக தஞ்சை பெருங்குடையான் கோவிலை கட்டிய ஐயா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரமும் அந்த சதய நட்சத்திரம். அதுபோக புரட்டாதி நட்சத்திரம்ன்றது குபேரர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தார், உங்களுக்கு என்ன வயசாகுது, இந்த நட்சத்திரத்தை இந்த சாமி பிறந்தான்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. இது ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் ஒவ்வொரு அதிதேவதை பிறந்திருக்கின்றது அது ஓலைச்சுவடியில் எழுதியிருக்குதுங்க. சரிங்களா? எதையுமே ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். கும்ப ராசியாதிபதி கும்ப ராசியில் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா இது 2 விதம் இருக்குது. நீங்கள் பிறக்கும் பொழுது கும்பராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா நீங்கள் பிறக்கும் போதே சனி பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கு அப்படின்னா இந்த நேர காலங்கள் வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். ஜென்மச்சனி, அதாவது ஜென்மச்சனி மீது கோட்சார சனி போவது சிறப்பா அப்படின்னு கேட்டால் குரு பகவானுடைய சாரத்தில் ஏறி போவது சிறப்பாக இருக்கும். இல்லை உங்களுக்கு சனி திசை நடக்குது குரு புத்தி நடக்குது, இல்லை குரு திசை நடக்குது சனி புத்தி நடக்குது, இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்ததுன்னா சாமி சத்தியமாக சொல்கிறேன், உங்களுடைய தகுதி தராதர மதிப்பு மறுவாத பேரு புகழ் வேறு லெவலில் இருக்கும். இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டத்துக்குள்ளார இந்த 139 நாட்குள்ள, அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார். ஒன்று, நீங்கள் பிறக்கும்போது உங்கள் ராசியிலேயே சனி இருந்திருந்தா ஒன்று, இல்லையா உங்களுக்கு சனி திசையில் குரு புத்தி நடந்துக்கிட்டு இருந்தா, இல்லை குரு திசையில் சனி புத்தி நடந்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் இருக்கும். அதுபோக நம்ம ராசிநாதன் வக்ரம் அடைகிறதுன்றது நமக்கு சாதகம் இல்லைன்ற மாதிரி தான் நினைப்பீங்க. ராசிநாதன் வக்ரம் அடைந்தாலும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் தான் தொழில்காரகன். யாருடைய சாரம் வாங்குறாரு? நம்ம வீட்டில் இருக்கிறாரு, அவர் சொந்த வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் தான் ராஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ராஜா நல்லவரா கெட்டவரான்றது அவர் போட்டிருக்கக்கூடிய எப்படி சொல்கிறது அவருடைய புத்தியில் தான் சொல்ல முடியும். அப்போது அந்த சனி பகவான் அவர் ராஜாவே இருந்தாலும் குரு பகவானுடைய சாரத்தில் தான் இருக்கார். அதாவது பணக்கார கிரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது சிறப்பு. தனஸ்தானாதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி குரு. அப்போது உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்குறாரு யார்? சனி பகவான். அப்போது இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு செயல் செய்யும் போது செய்யலாமா வேண்டாமா, சரி வருமா வராதா, இது நல்லதா கெட்டதா, யோசனைகள் அதிகமாக இருந்திருக்கும். இது 2 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்றும் புதுசாக இல்லை, 2 வருஷமாக நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த நேரத்தில் எப்படி தெரியுமா இருக்கும்? என்னானாலும் பரவாயில்ல செஞ்சுக்கிடலாம் வாங்க. அந்த தெம்பு தைரியம் துணிச்சல் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு வேலை செய்யணுமா அது செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ணவே மாட்டீங்க. 100% சொல்கிறேனுங்க, இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்கள் ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்த்த ஆட்கள். ஆனால் தற்சமயம் இந்த 2-2.5 வருஷத்தில் இருந்து நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா நெசமாக சொல்கிறேன் பாருங்கள், வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைன்ற மாதிரி தான் உங்களுடைய வேலை.
அப்போ பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்கள் கொடுத்துருந்துருக்கோம், உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்திருக்காது, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இருந்திருக்காது. அவ்வளோ எண்ணத்துக்கு யாரோ பொழைக்கிறதுக்கு நாம் கஷ்டப்படுற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை வேற, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வேற. இந்த 2-2.5 வருஷத்துலேருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது இது மாறுமா? 100% மாறும். எந்த வகையில் மாறும்னா, உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தையும் உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குறாரு பாருங்க. அதுதான் மிகப்பெரிய ஹைலைட். ஒரு மனுஷனுக்கு வாழ்வாதாரம் நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருந்துடும் இல்லையா? அப்போது இந்த நேரம் இந்த 139 நாட்குள்ள, அதாவது நவம்பர் மாதம் 4ஆம் தேதிக்குள்ளார கும்பராசி நண்பர்களுக்கு வாழ்க்கையில் தரத்தை கொடுத்துரும். அதாவது வாழ்வாதாரம்னா தொழிலில் வளர்ச்சி கொடுத்துரும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சார், பண பிரச்சனை இருக்குது சார், ஒரு சில நேரத்தில் ஏண்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கலாமான்ற மனநிலையில் கூட நான் இருக்கேன் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் 100% உங்களுடைய பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திடும். ஐயா, கும்பராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு வழிகாட்டி தான் பழக்கம், அடுத்தவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு காரணமாக இருந்து தான் பழக்கம். யாருடைய அழிவுக்கோ யாருடைய சங்கடத்துக்கோ இது வரைக்கும் காரணமாக இருந்ததில்லை. காசு பணத்தில் நம்ம குறைச்சலாக இருந்தாலும் மதிப்பு மரியாதை நிச்சயம் இருந்தது, இருக்குது. இன்றைக்கும் 4 பேர் வந்தாலும் சோறு போடுற அளவுக்கு ஒரு தகுதியான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே அப்படின்ற ஆதங்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த தருணத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்க போகுது. அது எந்த வகையில்? ஒரு கிரகம் பயிற்சி அடையுதோ வக்ரம் அடையுதுன்னா அந்த கிரகம் மட்டும்தான் பலன் கொடுக்கும்னு நினைக்கிறது மகா தப்பு. உங்களுக்கு ஆனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் தாங்க, இந்த மாதம் தான் ஆனி மாதம் இல்லையா? ஆனி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து ஆடி மாதம் முழுவதும், அதுபோக ஆவணி மாதத்தில் 16 நாள் இந்த தொழில் ஸ்தானாதிபதி, அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு உறவு முறை இருக்குதுங்க. இப்போ சூரியன்னா அப்பான்னு சொல்லுவோம், சந்திரன்னா அம்மான்னு சொல்லுவோம், செவ்வானா கூட பிறந்தவங்கன்னு சொல்லுவோம், புதன்னா மாமன்னு சொல்லுவோம், சுக்கரன் அப்படின்னா கல்யாண காரகன் சொல்லுவோம். அந்த மாதிரி குருனா புத்திரக்காரகன் நம்ம சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா, ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த ஜாதகத்தில் பார்க்குறது எந்த கிரகத்தை பார்ப்போம்னா குருவை தான் பார்ப்போம். கல்யாணம் தாமதம் ஆகுதுன்னா பார்க்கக்கூடிய கிரகம் எந்த கிரகத்தை பார்ப்போம்னா சுக்கிரனை தான் பார்ப்போம். அப்படி தொழில் அப்படின்னா 2 கிரகங்கள் இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி ஒன்று இருக்குங்க, தொழில் காரகன் ஒன்று இருக்குதுங்க, 2 கிரகம் இருக்குது. அப்போ கும்பராசி நண்பர்கள், தொழில் காரகன்னா காமன் எல்லாருக்கும் ஒருத்தர் தான் சனி, சிலப்போ சூரியனும் வராரு. அப்போது தொழில் காரகன் சொல்லக்கூடிய சனி தனஸ்தானாதிபதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குருவுடைய சாரத்தில் ஏறி தொழில் ஸ்தானத்தை பார்ப்பாரு. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் சனி பகவானுக்கு நட்சத்திரம் கொடுத்துருப்பார் இல்லையா குரு, அந்த குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகமாக இருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாங்க. அப்போது சனி பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை, செவ்வாவுடைய பார்வை, இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் கும்பராசிக்கு 10வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்குது. இது அதிர்ஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% அதிர்ஷ்டம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிராக்கலும் கூட அதிசயம் கூட. இப்போது பூமி இருக்குது அப்படின்னா அந்த பூமிக்குள்ளார இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது உள் சுற்று கிரகங்கள் இருக்குதுங்க, உள்ளார சுற்றிட்டு இருக்கிற கிரகங்கள் இருக்குது, வெளிப்புறத்தில் சுற்றிட்டு இருக்கிற கிரகங்கள் இருக்குது. அப்போது கிரகங்களில் வக்ரம் அடைகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா 7 கிரகங்கள் வக்ரம் அடை, சூரியன சந்திரன் வக்ரமே கிடையாது. ராகுக்கும் கேதுவுக்கும் வக்ரம் இருந்தாலும் கிரகண காலத்தில் தான் வக்ரம். புதன் சுக்கிரன் உள் சுற்று கிரகங்கள், வெளி சுற்று கிரகங்கள் தான் செவ்வாய் சனி அதுபோக குரு, இந்த 3 கிரகங்கள் வெளிசுற்று கிரகங்கள். அப்போ வெளிசுற்று கிரகங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தில் படும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் யோகங்கள் கொடுக்கறது இல்லைங்க. ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்கன்னா அந்த 10 பிள்ளைகளில் ஒரு குழந்தை தான், ஒரு பிள்ளை தான் முன்னுக்கு வருது. அப்போ 10 பேரும் முயற்சி பண்ணலையா? 10 பேரும் முயற்சி பண்ணாங்க. முயற்சியோட நேர காலங்களும் சாதகமாக இருந்தால் தான் முன்னுக்கு போக முடியும்.
நேரகாலங்கள் பாதகமாக இருந்து நம்ம தலைகீழே நின்று தண்ணி குடித்தாலும் சத்தியமாக வேலைக்கு ஆகாது. நேரகாலங்கள் சரியாக இருந்தால் ஒரு படி முன்னுக்கு வச்சா 10 படி இந்த பிரபஞ்சம் முன்னுக்கு தள்ளும். அதுதான் கிரகம். இந்த நேர காலத்தில் கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த 7.5 சனி இருக்குது, அது இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளுங்க. அதெல்லாம் வேண்டாம், நமக்கு அதெல்லாம் நினைக்காதீங்க. இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அவசியப்பட்டவங்க பயன்படுத்திக்கோங்க. சுய தொழில் செய்யலாமா சார்? செய்யுங்க, யார் வேணான்னா. இல்லை இருக்கிற தொழிலில் வேலை மாற்றங்கள் பண்ணலாமா? பண்ணுங்க. அதாவது இது வரைக்கும் நீங்கள் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துட்டீங்க. வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலைன்ற மாதிரி தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது கண்குள்ளார நல்லா தெரியுது. கமிட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குதே, மனுஷனாக பிறந்தா அந்த கமிட்மெண்ட்டுக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க. சத்தியமாக அதுதான் உண்மை. இந்த நேரத்தில் அந்த பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடம் சரியாகும், தொழிலில் மாற்றங்கள் வரும், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும். நம்ம 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னா 139 நாளில் கட்டிவிடுவேன்னு சொல்ல முடியுமா? இல்லை கட்டுற மாதிரி ஒரு விதி இருந்தால் மாறவா போகுது? அது கட்டுறதுக்கான ஒரு பாதையை கொடுத்துரும் இந்த பிரபஞ்சம். யாரையும் இந்த பிரபஞ்சம் கையை பிடிச்சிட்டெல்லாம் கூட்டிகிட்டு போகாதுங்க. இதுதான் பாதை அப்படின்னு வழியை தான் காட்டும். அந்த வழியில் நாம் தான் போய்க்கிடணும். அந்த வழியிலையும் ஒருத்தன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சா நம்ம சாகிற வரைக்கும் ஒரே இடத்துல தான் இருந்துக்கிடணும், இல்லையா? பொதுவாக அந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஒருத்தர் வழி காட்டணும் கூட அவசியம் இல்லைங்க. தடுமாறி அந்த இடத்துக்கு போயிடுவீங்க. அதுதான் அந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுடைய குணமும் கூட. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அழகாக உங்களுக்கு ஒரு பாதையை காட்டக்கூடிய நேரம் இந்த நேரம். உழைப்புக்கு தகுந்த உயர்வு வேணுமா, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வேணுமா, இதுதான் நேரம், பயன்படுத்திக்கோங்க. இல்லை சார் வர்றது வரட்டும், நான் இங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த சௌகரியம். முயற்சின்ற ஒரு விதையை விதைத்தாதான் விருட்சம் அப்படின்ற ஒரு வெற்றி நமக்கு வரும். சரியா? அதன் பிறகு ராசிக்கு 3வது பாவகத்தில் ராசிநாதனுடைய பார்வை படுறதுனால, ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி ஆட்சியில் இருக்கிறதுனால நம்மளுடைய முன்கோபத்தால் ஒரு சில சங்கடங்களெல்லாம் நமக்கு வந்திருக்கும். இல்லை, அந்த சங்கடங்களெல்லாம் நீங்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களோ, இல்லை அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கிற சங்கடங்களோ, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி சூழ்நிலைகள் வந்தது. இந்த சங்கடங்களாலே நீங்கிறதுக்கான ஒரு நேரம் இந்த நேரம். அது ஒன்று. அதுபோக உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானத்தை சனி பகவான் வக்கரத்திலிருந்து பார்க்குறார். கல்யாண தடை நீங்குமா அப்படின்னா, கல்யாணத்தில் தடை நீங்குதோ இல்லையோ, ஏன் அப்படின்னா திருமண காரகனும் சரி, திருமண ஸ்தானாதிபதியும் சரி இப்போ சாதகமாக இல்லை. சனி பகவான் வக்ரம் அடைகிறார் அப்படின்னா இந்த தருணத்தை திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகன் சாதகமாக கிடையாது. அப்போ என்ன பண்ணும்னா, உங்களுக்கு ஆடி ஆவணி மாதம், ஆவணி மாதம் இந்த கல்யாண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நமக்கு ஆட்சியில் வருவார். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாதத்தில் நம்ம இந்த கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சு போனவங்க ஒன்று சேருவாங்க. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணுற நண்பர்களுக்கு மறுமணம் நடக்கும். இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 3 மாதத்தில் நடக்கும். ஏன்னா ஐப்பசி 18ஆம் தேதி வரைக்கும் நம்ம ராசிநாதன் வக்ரத்தில் இருக்கிறார். அப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளார இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் ஆவணி மாதத்தில் இருந்து தானுங்க. சரியா? ஆடி மாதம் ஃபுல்லாக போகும். அதுபோக வாகனம் வாங்கணும்னா இது நல்ல நேரம் கிடையாது கும்பராசி நண்பர்களுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் அப்படின்றது தான் உங்களுக்கு பிரதானம். அப்போ ராசிநாதன் நமக்கு வக்ரம், 2வது ஜென்மத்தில் இருக்கிறதுனால மண்மனம் வாங்கலாம் தப்பில்லை, விரைய செலவு பண்ணலாம் தப்பில்லை. ஆனால் வாகனம் வாங்கினீங்கன்னா நட்டம் வந்துடும். வாகனத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்லது கிடையாது கும்பராசி நண்பர்களுக்கு. இதுபோக ஒரு சில சாதகமான கிரக அமைப்புகள் எல்லாமே இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வரதாங்க போகுது, பயன்படுத்திக்கோங்க. காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்.
ரெண்டும் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வயசில் வாழாத வாழ்க்கை வயசானதுக்கப்புறம் வாழ்ந்தா என்னங்க, வாழாட்டி என்ன? அப்போது கும்பராசி நண்பர்களுக்கு யோகமான காலங்கள் வந்துருச்சிங்க. உங்களால் எந்த அளவுக்கு உயர முடியுமோ, எந்த அளவுக்கு ஓட முடியுமோ, எந்த அளவுக்கு வளர முடியுமோ வளர்ந்துக்கோங்க. சரியா? இது உங்களுக்கான நேரம். அதுபோக என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குதுன்றதை அவசியம் அதை பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.